இந்த 5 பேரு எங்க பிள்ளைங்கப்பா. அவங்க எல்லாருமே எங்க பிள்ளைங்கப்பா. நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்கப்பா. எல்லாத்தையும் இழந்து அவங்களால தான்ப்பா அவங்க குடும்பம் வளரணும்னு வளர்த்தாங்கப்பா. இன்னைக்கு அந்த தாய்ங்க ஒண்ணுமே இல்லாம என்ன பிள்ளைங்களையும் இழந்து கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா. அப்பா அவங்களுக்கு எதுனா செய்யுங்கப்பா. அந்த தாய்ங்களுக்கு எதுனா செய்யுங்கப்பா. பிள்ளைங்களை இழந்துட்டு கஷ்டப்படுறாங்கப்பா அவங்க. ரொம்ப 5 பிள்ளைங்களும் வந்து கோயிலுக்கு போனாங்கப்பா. பூண்டி ஏரி, அந்த ஏரியில் போயிட்டு ஒரு பிள்ளைங்களா இறங்கி அப்படியே இறங்கி கீழே இதுவாயிடுச்சு. லாஸ்ட்டில் 2 புள்ள போச்சு. அது 2 புள்ள கடைசி வரைக்கும் கிடைக்க இருந்து நேற்றுக்கு சாயங்காலம் தான் கிடைச்சிது. ஆனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அதுங்க படித்து வீட்டு குடும்பத்தை காப்பாற்றுற பிள்ளைங்க. அதுங்க குடும்பத்தை காப்பாற்றுறது இல்லை. அதுங்க ஆளுக்கு ஒன்று தான் எல்லாமே போயிட்ட பிறகு அந்த குடும்பம் எப்படிப்பா பிழைக்கும்? அதுக்காக நீங்கள் நிதி கேட்டவங்களுக்கு முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு அவருக்கு அறிக்கை கொடுத்து அவரால் பிள்ளைங்களுக்காக உதவி செய்யுங்க. இந்த 5 பிள்ளைங்களும் வளரணும். வேற பிள்ளைங்களே எல்லாம் ஒன்று 2 பிள்ளைய ஒன்னா போச்சு. ஆளுக்கு ஒன்று ஆளுதான் ஒன்று போன பிறகு அந்த குடும்பம் பழைக்க முடியாதுப்பா. அந்த தாய்க்கு அந்த குடும்பத்துக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அம்மாவுக்கும் நீங்க தான் கவர்மெண்ட் கிட்ட நிதி கேட்டு வாங்கி கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஊரு புள்ளிங்க மக்கள் நீதாயா காப்பாற்றணும். அந்த புள்ளிங்களுக்கு நீதாயா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஐயா. அந்த புள்ளிங்க அப்பில்லாத புள்ளிங்க இருக்கிறாங்க ஐயா. நாயினா நீ அந்த புள்ளிங்களை உதவி பண்ண ஐயா. அந்த புள்ளிங்களை வந்து ஏதோ ஒன்று சாமி கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி அந்த புள்ளிங்களை இந்த ஊர் மக்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கின்னு கொஞ்சம் எதனா கொடுங்க சாமி. எப்பா உன்னதாயா ஸ்டாலின் அப்பா நாங்கள் கேட்குறோம். எங்களால பேச முடியல ஐயா. ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் வந்து நேரு பார்க்கு குடிசை மாற்று வாரியத்திலேருந்து பேசுகிறோம். எங்களோட குடியிருப்பு மக்கள் அனைவருமே வந்து இப்போ ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாங்க. தற்போது வந்து இந்த 5 எங்களோட நண்பர்கள், அவங்க தற்போது சொல்லப்போனால் என்னோட 5 நண்பர்களும் இப்போ வந்து ரொம்ப துயரமான நிலையில இப்போ வந்து கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அதனால் வந்து இப்போ எங்களுக்கு எங்கள் ஊர் மக்களே இந்த அளவுக்கு நாங்கள் இது வரைக்கும் வந்து இந்தமாரி துயரத்தில் இருந்ததே கிடையாது. எங்கள் ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த சாவுன்றது தேருன்னு கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது எங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் எங்களுக்கு மன வலியோ மன கஷ்டங்களோ அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து இப்போ இழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஐயா வந்து கண்டிப்பாக உதவணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் வேளாங்கண்ணியில் இருக்கும் போது ஃபோன் வந்துச்சு. நாங்கள் போவோம் அங்கேருந்து பூண்டிக்கு போகும்போது 150 கிலோமீட்டரு கடை நாங்கள் கிளம்பி போனோம். போன இடத்துல பார்த்தா 2 பேர் இறந்துருந்தாங்க. 2 பேர் சடலமாக தான் எடுத்து காட்டினாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மீதி 3 பேரை வந்து 3 நாளாக தூக்கம் இல்லாத நேற்று காலையில் 11 மணிக்கு ஒருத்தன் கிடைச்சான். அப்புறம் ஒரு 3:30 மணிக்கு ஒரு பையன் கிடைச்சான். அதுக்கப்புறம் போயிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை தேடுறதுக்குள்ளே அப்படியே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நேராக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 நாளாக தூக்கம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸும் வந்தாங்க, நாங்களும் போனாங்க. என்னுடைய வீட்டாண்ட இருக்கிற பசங்க தான் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. நல்லா அண்ணன் தம்பி மாதிரி இருப்போம் நாங்கள். அதில் வந்து ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு பசங்க போனதால். ஏன்னா ஒருத்தரும் ஒரு திசையாக போயிட்டாங்க. போனது எல்லாமே கும்பலாக போனாங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க. எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் பங்கெடுப்பாங்க. அவங்க அம்மா ஃபேமிலியெல்லாம் எப்படியோ அந்த மாதிரி தான் பசங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அதனால் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு அரசு வேலை உதவியோ ஏதாவது ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த முதலமைச்சர் இருந்த 5 பேரும் அப்படியே அவங்க அதிலே வந்து ஒரு அம்மாவுடைய ஃபேமிலியில் 2 பசங்களும் இறந்துட்டாங்க. அதுதான் அவங்களும் இதுக்கும் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர் வேலை செய்கிறாங்க. ஆனால் கான்ட்ராக்ட் மூலியமா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஏதாவது கொஞ்சம் பர்மனெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க ஒண்டியாக தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்காங்க. அவங்களால யாருக்குமே வந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியல. இப்போ இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படின்னு யாருக்குன்னு ஒன்றுமே புரியல. அதனால இந்த முதலமைச்சர் மூலியமா ஏதாவது ஒரு அரசு வேலையில் நாங்கள் ஒன்றா போல அவங்க இன்னொரு ஃபேமிலியோட போனாங்க, நாங்கள் வேற ஃபேமிலியோட போனோம்.